ஏழாவது உலகத் திருக்குறள் மாநாட்டுக்கு வாருங்கள். ஏழாவது உலக திருக்குறள் மாநாட்டுக்கு வாருங்கள். கர்நாடக பெங்களூரு மாநகரில் நடக்கிறது வாருங்கள். கர்நாடக பெங்களூரு மாநகரில் நடக்கிறது வாருங்கள். பல்கலைக்கழகம் அழைக்கிறது வாருங்கள். பெங்களூரு திருவள்ளுவர் சங்கம் அழைக்கிறது வாருங்கள். பெங்களூரு தாய்மொழி கூட்டமைப்பு அழைக்கிறது வாருங்கள். வாருங்கள் வாருங்கள். ஏழாவது உலக திருக்குறள் மாநாட்டுக்கு ஏழாவது உலக திருக்குறள் மாநாட்டுக்கு வாருங்கள். துணைவேந்தர் தலைமையிலே திருவள்ளுவர் சங்க தலைவர் எஸ்.டி. குமார் தமிழில் வரவேற்கிறார். தமிழ்நாட்டின் அமைச்சர் மாண்புமிகு தென்னரசு சிறப்புரை வழங்குகிறார். சந்திராயன் பத்மஸ்ரீ மயில் சாவி அண்ணாதுரை தமிழில் உரையாற்றுகிறார். கர்நாடக ரக்ஷண வேதிகா நாராயண கவுடா கன்னட திருக்குறள் மழலையர் நூல் வெளியிடுகிறார். திருக்குறள் உலகம் உலக அமைதியும் மாண்பதேய மாண்புகளும் திருக்குறள் மாநாட்டு நூலை மயில்சாமி அண்ணாதுரை வெளியிடுகிறார். முனைவர் எஸ்.டி. குமார் பெற்றுக் கொள்கிறார். ஏழாவது உலக திருக்குறள் மாநாட்டுக்கு வாருங்கள். கர்நாடகா பெங்களூர் மாநகருக்கு வாருங்கள். திருக்குறள் நாட்டியம் நடக்கிறது. தமிழ் அறிவர்கள் சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள். வலைதமிழ் பார்த்த சாரதி திருக்குறள் வளர்ச்சி நூல் வெளியிடுகிறார். சாங்காய் குறளங்காடி மெய்சித்த நூலை பெறுகிறார். கன்னட கொங்ககனி கொரகா மொழிகளின் திருக்குறளை மொழிபெயர்த்தவர்களுக்கு பாராட்டு செய்கிறார்கள். சேர சோழ பாண்டியர் அரங்குகளில் ஆய்வரங்கம் நடக்கிறது. கர்நாடக மாநில தமிழ் அமைப்புகளுக்கு சான்றிதழ் நடத்துகிறார்கள். வீர விளையாட்டுகள் நடக்கிறது. திருக்குறள் ஒப்புவித்த மாணவர்களுக்கு பரிசுகள். தமிழ் பாவலர் பெருமக்களுக்கு பாராட்டுகள். பாரம்பரிய சிலம்பாட்டம் நடக்கிறது. திருவள்ளுவரை போற்றுவோம் வாருங்கள். அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகளில் இருந்து தமிழறிஞர்கள் அழகுற தமிழில் சொற்பொழிவாற்றுகிறார்கள். திருக்குறளை உலகில் பரப்புவோம் வாருங்கள்.
பெங்களூரு வாருங்கள். ஏழாவது உலக திருக்குறள் மாநாட்டுக்கு வாருங்கள். ஏழாவது உலக திருக்குறள் மாநாட்டுக்கு வாருங்கள். கர்நாடக பெங்களூரு மாநகரில் நடக்கிறது வாருங்கள். கர்நாடக பெங்களூரு மாநகரில் நடக்கிறது வாருங்கள். புனித ஜோசப்